வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதிகள். நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேற்று ஈவினிங் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும், எந்த ரேஷியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, ஸோ எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் சரியான முறையில் நம்ம கொடுக்கணும், இது குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸாக தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன இடத்துல ஒரு புரிதல் வரும். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே மேக்ஸிமம் நான் என்ன பண்ணிடுவேன், ரிப்ளை உங்களுக்கு பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ இருந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 9 நவம்பர் 21 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 12 நாள்கள் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த முறை டைம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்குது. எப்பயுமே இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 நாள் அப்படின்றது டைம் கொடுப்பாங்க. இந்த தடவை வெறும் 12 நாள்கள் மட்டும்தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த கடைசி நேரத்தில் இந்த அப்ளை பண்ணுறதை தவிர்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சர்வர் பிஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகியுமே அது என்ன அப்படின்னா வேஸ்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் விரைவாக ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டு 3ஆவது நாள்லேருந்தே நீங்கள் போயிட்டு விரைவாக உங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடுங்க. இது குறித்து என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னா டீட்டெயில் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. எங்கே சார் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின்ஸும் எல்லாருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு இ சேவை மையம் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நகராட்சியிலேயே உங்களுக்கு ஒரு இ சேவை மையம் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடங்களெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போய் கேட்டாலே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க, சார் இங்கே இந்த மாதிரி பாஸ் ஆனதுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களே அது கொடுத்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சரி, ஓகே. அதற்கப்புறம் என்ன ரேஷியோவில் நம்மளுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னா, இந்த முறை நிறையா மிக்ஸ்டு ரேஷியோஸில் நம்மளுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. போன முறையில் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக 1:3 அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. இந்த முறை நிறையா அதிலே டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி இருக்குது இல்லையா, அதை உங்களுக்கு 1:3 அப்படின்ற விகிதத்தில் கூப்பிட்டுருக்குறாங்க. அதாவது ஒரு வேளைக்கு 3 பேரை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கூப்பிட்டுருக்குறாங்க. அதுவே ரிசர்வேஷன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1:1.6 அப்படின்ற அடிப்படையில் கூப்பிட்டுருக்குறாங்க. அதாவது ஒரு வேளைக்கு 1.6 பேர், அதாவது ஒரு 10 வேலை இருக்குது அப்படின்னா 16 பேரை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் கூப்பிட்டுருக்குறாங்க. ரிசர்வேஷன் கேட்டகரினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் கேட்டகரிகளுக்கு தான் வருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டைப்பிஸ்ட், ஸ்டெனோ அதில் ஜென்ரலுக்கு 1:3 கூப்பிட்டுருக்குறாங்க. அதுலேயே டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, ரிசர்வேஷனுக்கு 1:2 அப்படின்ற அடிப்படையில் கூப்பிட்டுருக்குறாங்க. ஃபாரஸ்ட் இருக்குது இல்லையா, ஃபாரஸ்ட் வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு, இதுக்கெல்லாம் 1:6 அப்படின்ற அடிப்படையில் கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு இன்னொரு டவுட்ஸ் வரும். சரி, ஓகே சார், இந்த லிஸ்ட்டில் நான் வந்துட்டேன், அப்போ எனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏன் அப்படின்னா, ஒரு வேலைக்கு 3 பேரை கூப்பிட்றாங்க. ஸோ ஒருத்தருக்கு தான் வேலை கொடுப்பாங்க. இதில் வந்தாலே வேலை அப்படின்றது கிடையாது. அந்த கம்யூனல் ரேங்க் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அது குறித்த தனியாக ஒரு வீடியோ பதிவு நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோ போயிட்டு நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் யாருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எந்த ரேஷியோவில் கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்ற உங்களுக்கு டவுட்ஸ் தெளிவாக முடிஞ்சிருச்சு. எங்கே போய் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது குறித்தும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்னென்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 3 ஃபோட்டோ வேண்டும். ஓகேங்களா? ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்பது ஒரு 3 ஃபோட்டோ வேணும். இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் இன்னுமே மேக்ஸிமம் ஓகே. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது இருந்த ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சரியாக இருக்கும். ஏன் சார் அப்போ வேறு ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னா வைக்கலாம். ஒரு வேறு உங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோ மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்பாலஜி லெட்டர் வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்ளை பண்ணும்போது இருந்த ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா மோர் தென் எனஃப் 3 ஃபோட்டோக்கள் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் தேவை. அதை தான் நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஜெராக்ஸ் காப்பியோ இல்லை இந்த மாதிரிலாம் இல்லாமல் 10th சர்டிஃபிகேட் ஒரிஜினல் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 12th மார்க் ஷீட். ஓகேங்களா? அதே மாதிரி 10th மாதிரியே 12th மார்க் ஷீட்டுமே நம்ம என்ன பண்ணணும், இதில் அப்லோடு பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்.
ஓகேங்களா. உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த அப்ளிகேஷன் சிவி இருக்குது இல்லையா, சிவி பெரும்பான்மையாக ரிஜெக்டே ஆகாது. இந்த கம்யூனிட்டி வந்து தவறாக இருந்தால் மட்டும்தான் சிவியில் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷனை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். ஓகேங்களா. அதாவது நீங்கள் கம்யூனிட்டியில் பிசி அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டியில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சிவி என்பது ரிஜெக்ட் ஆகுமே தவிர மற்றபடி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் கிடையாது. அடுத்தது யூஜி அல்லது பிஜி, அதாவது யூஜி பிஜி நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கிறீங்களோ அதுக்காக உங்களுக்கு வரும். ஓகேங்களா. இப்போ யூஜி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து யூஜிக்கு வந்து நீங்கள் சான்றிதழாக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஓவரால் மார்க் ஷீட் அப்படின்னு கன்சால்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த 3 சர்டிஃபிகேட்டில் எதை வேணால் நீங்கள் ப்ரூஃபாக வைத்துக்கொள்ளலாம். அதில் என்ன இருக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கங்க. உங்களுக்கு அதில் டேட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா. டேட்டு அந்த நம்பர் வந்து கரெக்டாக மென்ஷன் செஞ்சுறது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா. அதே மாதிரி கம்யூனிட்டியில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா. கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் என்பது சரியான முறையில் இருக்கணும். ஓகேங்களா. கம்யூனிட்டியில் உங்கள் நேம் அப்படின்றது சரியான முறையில் இருக்கணும். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. அதே மாதிரி சீலும் சைனும் இருக்கணும். ஓகேங்களா. சீலும் சைனும் இருக்கா அப்படின்றத தெளிவான முறையில் பார்த்துக்கங்க. இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா அதே மாதிரி உங்கள் நேம் இருக்கிற மாதிரி உங்கள் அப்பா நேம் அல்லது உங்கள் அம்மா நேமும் அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். உங்களுடைய கம்யூனிட்டி சரியான முறையில் மென்ஷன் ஆகிருக்குதா அப்படின்றத பார்த்துங்க. என்னென்ன உங்களுடைய நேமு, உங்கள் அப்பா நேமு, உங்களுடைய கம்யூனிட்டி சரியாக மென்ஷன் ஆகிருக்குதா, நம்ம அப்ளை செஞ்ச நம்பர் வந்து சரியாக இருக்கிறதா, அப்புறம் வந்து சீலு சைனு அதெல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்றத பார்த்துங்க. கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அதே மாதிரி யூஜி பிஜிலையும் நம்ம சொல்லிட்டோம், சீலு சைன் இருக்கணும், டேட் இருக்கணும் கண்டிப்பாக, அதற்கப்புறம் உங்கள் நம்பர் இருக்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கங்க. ஓகேங்களா. அடுத்தது நம்ம பிஎஸ்டிஎம்க்கு வருவோம். ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் ஃபார்மில் வந்து யாரெல்லாம் நான் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த பிஎஸ்டிஎம் என்பது கான்செப்ட் வரும். ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த பிஎஸ்டிஎம்லேயே பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் குறித்த, அதாவது தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீடு 20% வரை கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதற்கான சர்டிஃபிகேட் அதுவும் வந்து ப்ராப்பரான முறையில் வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த பிஎஸ்டிஎம் வந்து புதிய பிஎஸ்டிஎம்மா பழைய பிஎஸ்டிஎம்மா அப்படின்றது குறித்துமே நம்ம ஒரு வீடியோ வந்து தெளிவாக மேக் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ அந்த பிஎஸ்டிஎம் குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த வீடியோ விட்டு நீங்கள் பாருங்கள். அதையும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. சரி, ஓகே. பிஎஸ்டிஎம் அதுக்கப்புறம் வைக்கணும். ஸோ பிஎஸ்டிஎம்க்கு அப்புறம் இது என்ன சார், பிசிக்கல் மெஷர்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இதற்கு வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து இதற்கு அப்ளை செஞ்சுருக்கிறீங்க ஃபார்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டாக்டர் வந்து சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். சீனியர் சர்ஜன் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் வாங்கி வைக்கணும். ஓகேங்களா. அதற்கப்புறம் வந்துட்டு இந்த டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து அதில் வைக்கணும். ஓகேங்களா. ஹால் டிக்கெட் என்பது சைன் வாங்கியிருக்கணும், சிக்னேச்சர் அப்படின்றது வாங்கியிருக்கணும். ஹால் டிக்கெட்டினுடைய அதில் என்ட்ரு பண்ணுறமா அதர் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா. அதர் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஹால் டிக்கெட் வேணும்னா வச்சுக்கலாம். அப்படி இன்கேஸ் இல்லை அப்படின்னா இப்போ மேலே நம்ம சொன்ன இது இருக்குது பார்த்தீங்களா, இத்தனை சர்டிஃபிகேட்ஸு, இதில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பாலஜி லெட்டர் என்பது எழுதி அந்த அதர் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா. இவ்வளோ தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ். ஓகேங்களா. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோ பதில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.